ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் தர்ஷிகா எலிமினேட் ஆக போகிறாங்கங்க. ஸோ டபுள் எவிக்ஷன் தான். சாட்டர்டே வந்து சத்யாவை எலிமினேட் பண்ணதே சர்ப்ரைஸ் எவிக்ஷன் தான். அதாவது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசனில் சாட்டர்டே எபிசோடில் எவிக்ஷன் நடக்கும். பட் ஆனால் வந்தோடனே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நடக்காது. ஸ்டார்டிங்லேயே நடந்தது சத்யாவோடது தான். அதுக்கப்புறம் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஹிண்ட்டும் கொடுக்கல. பட் ஆனால் டபுள் எவிக்ஷன். ஸோ தர்ஷிகாவும் வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. இது நம்மளுக்கு சண்டே எபிசோடில் தான் வரும். ஸோ டபுள் எவிக்ஷன் ஆக மொத்தம் இவ்வளோ நாளாக வந்து தேவையில்லாத கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுக்கு யோசிச்சுட்டு அப்படிலாம் பண்ணி எப்படியும் மிக்சர் கண்டஸ்டன்ட்லாம் இவ்வளோ நாள் தள்ளிட்டாங்க. தர்ஷிகாலாம் இன்னொரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே போயிருக்கும், அவங்களும் தள்ளிட்டாங்க. பட் ஆனால் நல்ல கண்டஸ்டன்ஸ் 2 பேர் வெளில போயிட்டாங்கன்னும் போது இதுக்கு மேலே உள்ள க்ரௌடு சேர்க்கறதை விட்டுட்டு நிஜமாகவே கேம் ஆடுறவங்க மட்டும் உள்ளே வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் தர்ஷிகாவும் வெளில போயிட்டாங்க, சத்யாவும் வெளில போயிட்டாரு. ஸோ இதை இன்ஃபார்ம் பண்ணலாம் தானே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தர்ஷிகா என்ன சொல்லிட்டுருப்பாங்கன்னா, ரயான் இவங்க கிட்ட ராணுவ கிட்ட உட்காந்து அதான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வாரம் மட்டும் நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னா, அடுத்த வாரம்லாம் நல்லா இறங்கி செம்மையாக செய்வேன். டாஸ்க்லாம் விளையாடுவேன் அப்படின்னா, ஏம்மா உங்கள் கேம் 3 வாரம் முன்னாடியே நீங்கள் ஜோன் அவுட் ஆயாச்சு. நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ கூட கேம் ஆடுவேன் செய்வேன் ராணுவ கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ, அடுத்த ஷாட்டுக்கு எப்படி பார்க்குறோன்னு பார்த்தா, திருப்பி விஷால் கூட உட்காந்து விஷுக்கு தர்ஷுவை பிடிக்கும், தர்ஷுக்கு விஷுவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று கிரிஞ்சாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க அடுத்த வாரம் என்ன கேம் இறங்கி விளையாடுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது, விஷாலுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருதா. ஸோ இவங்க வெளில போயிட்டு கிஃப்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் இதுக்கு மேலே டாஸ்க் வருமா அப்படிங்கிறத விட இதுக்கு மேலே மைண்டு கேம் தான் நிறைய இருக்கும். ஒருத்தவங்க அடிச்சு தான் விளையாடணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஜோன் அவுட் ஆகிட்டீங்க. உங்கள் 200% ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்கிறது, விஷால் இப்போ அங்கே வந்து அந்த டாப் 3 பெஸ்ட் பெர்ஃபார்மரில் கூட அவர் வந்துட்டார். ஏன்னா அவங்க குரூப் அவரை கொண்டு வந்துட்டாங்க. சத்யாவோ அருணோ இல்லை வேணா ஜெஃப்ரி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. தீபக்கோ ரஞ்சித்தோ எல்லாமே சேர்ந்து ஒரு வழியாக அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நல்லா ஆடிட்டு இருந்தவங்க கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இது வந்து எல்லா சீசன்லேயுமே மோஸ்ட்லி நடக்கும். அதாவது இந்த லவ் கண்டென்ட்னு உள்ள ஆரம்பிச்சா, அது 2 பேருமே சேர்ந்து ஒரு மாரி ஆரம்பிக்கிறதாகட்டும், இல்ல நிஜமா லவ் பண்றதாகட்டும், இல்லன்னா வந்து கன்டென்ட்காக பண்றதாகட்டும், இதுல மோஸ்ட்லி நல்லா விளையாடுற நெறைய கேர்ள்ஸ் வெளில போயிடுவாங்கங்க. இந்த லவ் கன்டென்ட் அப்படிங்கிற பேர்ல. இதுல என்ன சொல்றது? அவங்க அங்க இருக்கணுன்றதுக்காக அத கன்டென்ட் பண்ணுவாங்களா? இல்ல நிஜமாவே பண்ணுவாங்களா? அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதுல இவங்களும் டாப் 5ல வரக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். அவங்க கேம வந்து 3 வாரமா ஒண்ணுமே பண்ணாம, இல்ல இதுக்கப்புறம் பண்ணுவேன்னு சும்மாவே வாயில மட்டும் வடை சுட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க பட்சத்துல அவங்களுக்கு வந்து வோட்டிங் இல்ல. ஸோ அவங்க வெளில போயிடுறாங்க. இதில வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் பண்ணது இது மிட்வீக் எவிக்ஷனாவே வந்திருக்க வேண்டியது. தர்ஷிகாது மிட்வீக் எவிக்ஷன கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா டிசம்பர் 11தோ 12தோ பர்த்டே செலிப்ரேஷன் கூட நீங்க எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. 11th தான் நெனைக்கிறேன். அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டேவாம் தர்ஷிகாக்கு. இத சாச்சனா இருக்கும்போதே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சாச்சனா இந்த போன வாரம் அவங்கள வந்து நாமினேஷன்ல போடும்போது தர்ஷிகா கேட்டு கூட இருப்பாங்க. என் பர்த்டே வருதுன்னு சொல்லி நீ நாமினேஷன்ல போட்டிருக்க அப்படின்னும், இல்லக்கா சாரிக்கா நான் மறந்துட்டேன். அதெல்லாம் சாச்சனா மறக்கிற ஆள்லாம் எல்லாம் அவங்க பிளான் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. பட் ஆனா இவங்கள நாமினேஷன்ல போட்டு அந்த வாரமே தர்ஷிகா போயிருக்க வேண்டியது. தர்ஷிகாவுக்கு பதில் சாச்சனா மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மிட்வீக் எவிக்ஷன் இந்த வாரம் வெட்னஸ்டே வந்து நடந்திருக்க வேண்டியது. கரெக்டாக அவங்களுக்கு இந்த வீக்கில் அந்த பர்த்டே வர்றதுனால அதை ஸ்டாப் பண்ணி எபிசோட், அதாவது பிக் பாஸ் வீட்டில் அவங்க அந்த பர்த்டே கொண்டாடணும்னு வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்ததுனால அதை அப்போ அன்றைக்கி மழை கூட போல சென்னையில். ஸோ அவங்களுக்கு கேக் வந்திருக்கும். அந்த கேக்கில் கூட ஹாப்பி பர்த்டே தர்ஷின்னு போட்டிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அமிச்சாங்களா என்னன்னு தெரியல. அப்படின்னும் போது தர்ஷின் வரும்போது பிக் பாஸ் நீங்கள் எனக்கு விஷஸ் சொல்லுங்க பிக் பாஸ் தர்ஷின் சொல்லி தர்ஷின் சொல்லி எப்பயாச்சும் பிக் பாஸ் கூப்பிடுவார் போல. இவங்களுக்கு அப்படி கூப்பிட்டா முத்துக்குமரனுக்கு எப்படி குமரன் கூப்பிட்டா பிடிக்குமோ அந்த மாதிரி இவங்களுக்கும் தர்ஷின் கூப்பிட்டா பிடிக்கும் போல. 1-2 வாட்டி சொல்லியிருப்பார் போல. இந்த கேக்கில் அப்படி வந்திருக்கனால இது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அமைச்சிருக்காங்களா இல்லைனா பிக் பாஸே அமைச்சிருக்காரான்னு தெரில. தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டில் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அவங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துருக்காங்களே தவிர போன வாரமும் எலிமினேஷனில் வெளில அனுப்பாமல் இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல பிளேயர் வந்து வெளில போகிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறதை விட இவங்க இதுக்கு மேலே இவங்க கிட்டேருந்து எந்த கண்டென்ட்டும் கிடைக்காது. லவ் கண்டென்ட் வந்து கிரிஞ்சாக தான் இருக்குது அப்படின்னும் போது என்ன சொல்கிறது, ஜனங்க வந்து இவங்க கேமில் போர் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் டீமுக்கும் இவங்களால் இதுக்கு மேலே எந்த கண்டென்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு வச்சதுனால நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் வச்சு தான் இனிமேல் கேமை கொண்டு போவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களோட எலிமினேஷன் ஃபேர் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்க வெளில போயிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களா, லவ் பண்ணுவாங்கன்றது அவங்களோட பர்சனல். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸாக வேணால் மீட் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது,
அவங்க 2 பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா வேணா இருப்பாங்களே தவிர, இந்த லவ் கண்டென்ட்லாம் இந்த சீசனோட அது பிக் பாஸ் வீட்டோட மூட்டை கட்டி வச்சுருவாங்கன்னு தான் தோணுது. தர்ஷிகா அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது. ஸோ இந்த கேம்க்காக அவங்களும் ஒண்ணு பண்ணாங்க, விஷாலும் ஒண்ணு பண்ணாரு. ஆனா கேம்க்குள்ள இப்பயுமே எதையாச்சும் பண்றதுக்கு விஷாலுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அவர் பண்ணுவாரான்னு தெரியல. தர்ஷிகா இதுக்கு மேல இருந்தாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேம்க்குள்ளேயே இல்ல 3 வாரமா. ஸோ அவங்க வெளில போறது தான் நல்லது. அவங்களுக்கான என்ன சொல்றது, அவங்களோட ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்குவோம் கைஸ். தேங்க் யூ. ஸோ தர்ஷிகா இந்த வாரம் வந்து வெளில போயிட்டாங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.